வயநாடு நிலச்சரிவுகளுக்கு மலை மீது மோதும் மேகங்கள் காரணமா? நிபுணர்கள் சொல்வது என்ன என்பதை பார்க்கலாம். கடந்த சில ஆண்டுகளில் கேரளாவின் வயநாட்டில் தொடர்ந்து நிலச்சரிவுகள் ஏற்பட்டு வருகின்றன. நில பயன்பாட்டில் ஏற்பட்ட மாற்றங்களை தவிர காலநிலை மாற்றமும் இதற்கு முக்கிய காரணம் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் ஜூலை மாத இறுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிர் இழந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 350 நெருங்கி வருகிறது. இந்த நிலச்சரிவில் முண்டக்கை சூரல் மலை பகுதியில் இருந்த வீடுகள் கட்டிடங்களின் பெரும்பகுதி மொத்தமாக அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வயநாடு பகுதியில் நிலச்சரிவு ஏற்படுவது இது முதல் முறை அல்ல. இதற்கு முன்பதாகவும் பல முறை நிலச்சரிவு ஏற்பட்டு பலர் உயிர் இழந்திருக்கிறார்கள். அதுவும் கடந்த சில ஆண்டுகளில் நிலச்சரிவின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க வகையில் அதிகரித்திருக்கிறது. வயநாட்டில் ஏன் இப்படி நடக்கிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். நிலச்சரிவுகளை பொறுத்தவரை கேரளாவின் வயநாட்டில் மட்டுமல்ல, மழைக்காலத்தில் இந்தியா முழுவதுமே நடக்கிறது என்றாலும் இங்கு ஏற்படும் தாக்கம் அதிகமாக இருப்பதோடு உயிர் இழப்புகளும் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் இருக்கின்றன. இப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் காலநிலை மாற்றம்தான் என்கிறார் ஹியூம் சென்டர் ஆஃப் ஈகாலஜியின் இயக்குனர் CK விஷ்ணுதாஸ். இப்படி நிலச்சரிவுகள் நடப்பதற்கு முக்கியமான காரணம் காலநிலை மாற்றம்தான். கடந்த 10 ஆண்டுகளில் காலநிலை மாற்றத்தால் மழை பெய்யும் விதமே முற்றிலுமாக மாறியிருக்கிறது. எங்கள் சென்டர் மூலம் 200 இடங்களில் மழை மாநீகளை பொறுத்திருக்கிறோம். அதை வைத்து இதனை தெளிவாக சொல்ல முடியும் என்கிறார். மேலும் காலநிலை மாற்றத்தின் காரணமாக தென்கிழக்கு ஆசிய பகுதிகள் முழுவதுமே அதிக மழையை எதிர்கொள்கின்றன. குறிப்பாக அரபிக்கடல் பகுதியில் அதிக வெப்பமடைகிறது. இதனால் மிகப்பெரிய செங்குத்தான மேகங்கள் உருவாகின்றன. 2 கிலோமீட்டர் உயர மேகங்கள் உருவாகி மேக வெடிப்பு அடிக்கடி நிகழ்கிறது. இந்த பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட இது ஒரு முக்கிய காரணம் என்கிறார் CK விஷ்ணுதாஸ். அது தவிர முண்டக்கை பகுதியில் உரித்தான மலை அமைப்பும் அதீத மழை பொழிவும் நிலச்சரிவுக்கு காரணமாக அமைகிறது என்கிறார் அவர். முண்டக்கை பகுதியில் ஒட்டகத்தின் முதுகு போன்ற மலை அமைப்பு இருக்கிறது. அரபிக்கடல் பகுதியில் உருவாகும் மேகங்கள் இதில் மோதுவதால் அந்த பகுதி அதிக மழைப்பொழிவை பெறுகிறது என்கிறார் விஷ்ணுதாஸ். வயநாட்டை சேர்ந்த ஈகாலஜிஸ்ட் N பாதுஸ்டா வேறு சில காரணங்களை முன்வைக்கிறார். வயநாட்டின் நிலச்சரிவுகள் அதிகரிப்பதற்கு முக்கிய காரணம் நில பயன்பாடு மாறியதுதான். 1971 த பிரைவேட் ஃபாரஸ்ட் வெஸ்டிங் அண்ட் அசைன்மெண்ட் ஆக்ட் என்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. இது தனியார் காடுகளை அரசு கையகப்படுத்துவதற்கு வழிவகுத்தது. ஆனால் அந்த சட்டம் அமலுக்கு வருவதற்கு முன்பு காடுகளை தனி உடைமையாக்க வைத்திருந்தவர்கள் நிலத்தை தங்கள் வசமே வைத்துக்கொள்ள தங்கள் வசம் இருந்த காடுகளில் இருந்த மரங்களை வெட்டி தள்ளினர் என்கிறார். இதற்கு பிறகு கடந்த 25 ஆண்டுகளாக இந்த பகுதியில் சுற்றுலா பிரபலமாக ஆரம்பித்தது. இதனால் மலைகளில் எல்லாம் சுற்றுலா விடுதிகள், விளையாட்டு அரங்கங்கள், சட்டவிரோதமான கட்டடங்கள் போன்றவை வர ஆரம்பித்தன. கடந்த 25 ஆண்டுகள் முன்பே இது துவங்கியது என்றாலும் கடந்த 10 ஆண்டுகளில் இது மிக வேகமாக அதிகரித்தது என்கிறார் பாதுஷா. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மலைச்சரிவுகளில் தோட்டங்கள் உருவாக்கப்பட்டன என்றாலும் பள்ளத்தாக்கு பகுதியில் குளங்கள், புதர்கள் போன்றவை இருந்தன. ஆனால் தேயிலை தோட்டங்கள் உருவாக்கப்பட்ட பிறகு அதில் வேலை பார்க்கும் தொழிலாளர்களுக்கு பள்ளத்தாக்கு பகுதியில் வீடுகள் கட்டப்பட்டன. தோட்டங்கள் அதிகரிக்க மக்கள் தொகையும் அதிகரித்தது. இதை தவிர கடந்த 15 ஆண்டுகளில் சுற்றுலா சார்ந்த பெரிய அளவிலான முதலீடுகள் இந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கின்றன என்கிறார் அவர். இதற்கு உதாரணமாக பூத்துமலை நிலச்சரிவு ஒரு தேயிலை தோட்டத்தின் எல்லையில் துவங்கியதை சுட்டிக்காட்டுகிறார் அவர். தேயிலை தோட்டங்கள் நிலத்தை பிடித்து வைப்பதில்லை என்கிறார் விஷ்ணுதாஸ். இதற்கு என்னதான் தீர்வு என்பதை பார்க்கலாம். காலநிலை மாற்றம் தொடர்ந்து மோசமடைந்து வருகிறது. காலநிலை மாற்றத்தால் மிக மோசமாக பாதிக்கப்படும் பகுதியாக வயநாடு மாறிவிட்டது. இங்கு பள்ளத்தாக்கு பகுதிகளில் வசிப்பவர்களை வேறு இடங்களுக்கு இடமாற்றம் செய்ய வேண்டும் அல்லது தற்காலிக குடியிருப்புகளை கட்டி மழைக்காலத்திலாவது அவர்கள் அங்கே தங்க வைக்க வேண்டும். சிறப்பாக மழை கண்காணிப்பு மையங்களை முன்கூட்டியே எச்சரிக்கை அளிக்கும் அமைப்புகளை உருவாக்க வேண்டும்.
அதற்கு இதுதான் சரியான தருணம் என்கிறார் விஷ்ணுதாஸ்.